நேர்களுக்கு வணக்கம். இலங்கையின் 2050க்கான ஃபியூச்சர் எஃப்எம் செய்திகள். நேரம் நள்ளிரவு 12 மணி. இது 101.4 அலைவரிசையிலிருந்து ஒலிக்கின்றன. செய்திகள் தொடர்கின்றது. கொழும்பில் உள்ள காடுகளில் யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாக தலைநகர் ஹம்பாந்தோட்டையில் மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்கள் வீட்டிலிருந்தே தமது பாடங்களையும் பரீட்சைகளையும் கணனிகள் மூலம் மேற்கொள்வதால் அதிகமான பாடசாலைகளை மூடி அதற்கு பதிலாக கோழிப்பண்ணை ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. முதற்கட்ட நடவடிக்கையாக கொழும்பில் உள்ள நாளந்த, ஆனந்த, ஜஹிரா மற்றும் இந்து கல்லூரி ஆகியவைகளில் கோழி வளர்ப்பு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. கடல் அரிப்பு காரணமாக நாடு அதிகமான இடங்களை இழந்துள்ளதால் அதிகரித்து வரும் சனத்தொகையை கருத்தில் கொண்டு கடலில் மிதக்கும் வீடுகளை கட்டிக் கொடுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கரையோரத்தில் நிலத்தை இழந்தவர்களுக்கு ஒரு மிதக்கும் வீடும் ஒரு படகும் வழங்கப்பட உள்ளது. 3வது குழந்தையை பெற்றெடுத்த தாய் ஒருவருக்கு உயர் நீதிமன்றம் 6 வருட சிறை தண்டனை விதித்துள்ளது. இவரது கணவர் தலைமறைவாகிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற சட்ட கொள்கையை பின்பற்றாமலேயே இவர்களின் தண்டனைக்கு காரணம் என நீதி அமைச்சர் தெரிவித்தார். கண்டியில் ரோபோக்கள் என்கின்ற இயந்திர மனிதர்களுக்கும் உண்மை மனிதர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அசம்பாவிதத்தில் 4 இயந்திர மனிதர்கள் பழுதடைந்துள்ளனர். மாறாக 56 உண்மை மனிதர்கள் இறந்தும் 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தும் உள்ளனர். ரோபோக்களின் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளதாகவும் இது பற்றி மக்கள் அவதானமாக இருக்குமாறும் போலீஸ் மா அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். என்றும் இல்லாதவாறு அரசாங்கம் பான் முட்டைகளின் விலையை தலா 50 ரூபாவால் குறைத்துள்ளன. பான் ஒன்றின் புதிய விலை தற்போது 2250 ரூபாவாகவும் மூற்றையொன்றின் புதிய விலை 450 ரூபாவாகவும் இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வருகின்றது என வர்த்தக அமைச்சர் எமது நிலையத்துக்கு தெரிவித்தார். மக்களின் துரித போக்குவரத்து நன்மை கருதி சிறிய ரக விமானங்கள் தற்போது நாடு பூராகவும் விற்பனைக்கு இடப்பட்டுள்ளன. இதனால் தரை போக்குவரத்து வெகுவாக குறைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றன. தங்களுக்கு தேவையான விமானங்களை தற்போது நாடெங்கிலும் உள்ள விற்பனை நிலையங்களில் பெற்றுக் கொள்ளலாம் என போக்குவரத்து அமைச்சர் தெரிவிக்கின்றார். என்று சந்தை நிலவரப்படி மரக்கறிகள் பழங்களின் விலைகள் வெகுவாக அதிகரித்தும் மதுபானம், கஞ்சா, ஹசிஸ் ஆகியவைகளின் விலை குறைந்தும் காணப்பட்டன. இதனால் மதுபானம், கஞ்சா, ஹசிஸ் பாவிப்பவர்கள் பெரிதும் நன்மை அடைந்துள்ளனர். யாவருக்கும் சுதந்திரம் என்ற பெயரில் அரசாங்கம் புதிய கொள்கையை பிரகடனப்படுத்தியுள்ளன. இதனால் ஒரே நாளில் திருமணம் செய்யவோ திருமணமானவரை விட்டு பிரியவோ ஒருவரால் முடியும். மேலும் அச்சட்டத்தில் யாரும் யாருடன் குழந்தையை பெற்றுக் கொள்ளவோ கூடி வாழவோ முடியும் எனவும் இதற்கு திருமணம் என்பது அவசியமில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றன. இதனால் மாணவர்களும் இளைஞர்களும் மகிழ்ச்சி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இம்முறை சந்திரனுக்கு செல்ல இருப்பவர்கள் முன்கூட்டிய தங்களது ஆசனங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு இலங்கை விண்வெளி திணைக்களம் கேட்டுக்கொள்கின்றன. மக்கள் விடுமுறைக்காகவும் தேனிலவுக்காகவும் நிலவை நாடி செல்வது அதிகரித்தது இதற்கு காரணமாகும். பொலனர்வையில் ஆசிரியர்கள் தங்களுக்கு 25,000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது தங்களுக்கு கிடைக்கும் 2,50,000 ரூபாய் வேதனம் தமக்கு போதாமலே இதற்கு காரணம் என ஆசிரியர் ஒருவர் எமது நிலையத்துக்கு கருத்து தெரிவித்தார். இத்துடன் 2050க்கான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. ஒளிப்பதிவு செய்யப்பட்ட தினம் 2012 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சவுதி அரேபியாவில் இருந்தாகும். நீங்கள் கேட்டதற்கு எங்கள் நன்றிகள். விடைபெறும் நான் உங்கள் அன்பின் எம் ராஷிக் இர்சாத், தபால பொலனர்வை. வணக்கம் நேர்களே.